ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் ஜூம் மீட்டிங் அப்போ எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி மீட்டிங் க்ரியேட் பண்ணுறது, மீட்டிங்கில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஜூம் மீட் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் ஜாயின் அ மீட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஜூம் மீட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமே மீட்டிங்கில் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் மீட்டிங் க்ரியேட் பண்ணணுன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களோட கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதும் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிவிட்டு ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு செட் பண்ணதும் உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதும் உங்களோட ஜூம் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நியூ மீட்டிங், ஜாயின், ஷெடியூல், ஷேர் ஸ்க்ரீன்னு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மீட்டிங் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ மீட்டிங் க்ரியேட் பண்ணவங்க ஒரு மீட்டிங் ஐடி தருவாங்க. அந்த மீட்டிங் ஐடி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மீட்டிங்கில் எந்த நேமோட ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த நேமை என்டர் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு டெக்னோ ஜேர்னலிஸ்ட்னு செட் பண்ணுறேன். செட் பண்ணதும் உங்கள் ஆடியோ மியூட்டில் இருக்கணுமா மியூட் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோவையும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஜாயின் மீட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மீட்டிங்கில் நீங்கள் என்டர் ஆகிடுவீங்க. மீட்டிங் ஜாயின் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு ஒரு மீட்டிங்கை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷெடியூல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மீட்டிங்க்கு ஒரு ஹெட்லைன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த டேட்டில் நீங்கள் ஒரு மீட்டிங் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதும் ஃப்ரம் எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங் வரைக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் மீட்டிங்கில் பாஸ்வேர்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மீட்டிங் க்ரியேட் ஆகிரும். மீட்டிங் க்ரியேட் பண்ணவர் பேசிக் யூஸராக இருந்தால் 3 மெம்பர்ஸ் வச்சு 40 மினிட்ஸ்க்கு தான் மீட்டிங்கை ரன் பண்ண முடியும். அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண மீட்டிங்கை ஜிமெயில் மூலயமா யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆட் இன்வைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் மெசேஜ் மூலயமாவும் சென்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மீட்டிங்கை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணதும் நெக்ஸ்ட்டு ஷேர் ஸ்க்ரீன் ஆப்ஷன். இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் உள்ளதை அப்படி ஷேர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பிடிஎஃபோ இமேஜஸோ இல்லை நீங்கள் இப்போ லைவாக என்னது ஃபோனில் யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்களோ அந்த ஸ்க்ரீனை அப்படி ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நியூ மீட்டிங் ஆப்ஷன் அப்படியே வாட்ஸ்அப் வீடியோ கால் மாதிரி தான், 1-on-1. நெக்ஸ்ட்டு மீட்டிங்கோட இன்டர்ஃபேஸை பார்ப்போம். நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். எத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். மேலே ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மீட்டிங்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். உங்கள் பாஸ்வேர்டு, மீட்டிங் ஐடி எல்லாமே கேதர் பண்ணிக்கலாம். எண்ட் மீட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மீட்டிங் எண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸ் ஆப்ஷனில் உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஐடியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேசிக் யூஸராக இருந்தால் 3 மெம்பர்ஸ் வச்சு 40 மினிட்ஸ் தான் எடுக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.